மக்களவைத் தேர்தலில் தமிழகத்திலிருந்து போட்டியிடும் ஒரே திருநங்கை வேட்பாளரான ராதா தென்சென்னை தொகுதியில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவர் குறித்த ஒரு சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். இவர்தான் தென்சென்னை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள திருநங்கை ராதா. கம்ப்யூட்டர் மவுஸ் தான் என்னோட சின்னம். ப்ளீஸ் போடுங்கண்ணா. சென்னை மயிலாப்பூரைச் சேர்ந்த இவர் இளங்கலை பொருளாதாரம் படித்துவிட்டு ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டமும் முடித்துள்ளார். ஆனால் திருநங்கை என்றாலே முகத்தை திருப்பிக் கொள்ளும் சமூகத்தால் கல்விக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை. அதனால் சோர்ந்து போய்விடாத ராதா சில வீடுகளில் சமையல் வேலைகளை செய்து தனக்கான வருமானத்தை ஈட்டிக் கொள்கிறார். இப்போது இவர் சுயேட்சை வேட்பாளராகவும் தென்சென்னை தொகுதியில் களமிறங்கி இருப்பது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே அவரை ஆதரிக்க தாங்கள் தயாராக இருப்பதாக இளைஞர்கள் பலர் தெரிவித்துள்ளனர். இது ஆக்சுவலி என்னோட செகண்ட் எலெக்ஷனை ஓட்டு போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பர்சன் வந்து இண்டிவிஜுவலாக பீப்புள் கிட்ட வந்து இந்த மாதிரி ஓட் ரைஸ் பண்ணணும் கேட்கறதுலாம் கண்டிப்பாக ஆதரிக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் நாங்களும் பார்த்துருக்கோம். நிறைய பேர் ஃபிலிம் ஆக்டர்ஸ், இந்த தொகுதிக்கு நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து ஓட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய மாற்றமும் இந்த ஏரியாவுக்கு வந்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து அவங்க ஜென்யூனாக வந்து கேட்குறாங்க. ஸோ வி ஹேவ் டு சப்போர்ட் தெம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நம்ம ஓட்டு போடலாம். கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். கம்ப்யூட்டர் மவுஸ் சின்னத்தில் போட்டியிடும் திருநங்கை ராதா தென்சென்னை தொகுதியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரையும் சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுகிறார். தனது கொள்கை மற்றும் சின்னம் குறித்து துண்டு பிரசுரம் வழங்கி வாக்கு சேகரிக்கும் அவருக்கு மக்களின் வரவேற்பும் மிகச் சிறப்பாகவே இருக்கிறது. திருநங்கைகளும் தேர்தலில் போட்டியிடுவது ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்கும் என்கின்றனர் பொதுமக்கள். புரட்சிகரமான மாற்றமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா திருநங்கைகளை வந்து ஒரு மூன்றாம் பாலியல்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்க. இவங்களாம் அந்த மாதிரி இறங்கி இவங்க ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது வந்து இந்த திருநங்கை இவங்க போட்டியிட்டது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுக்கும். திருநங்கைகள் எல்லா விதத்திலும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு சுயேட்சையாக இருந்து அவங்க மேலே வந்தாங்கன்னா ஜெயிச்சு வர முடியாது. இருந்தாலும் போட்டியிடுறதே பெரிய விஷயம். சமுதாயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட திருநங்கைகள் தற்போது சமுதாயத்தையே மாற்றியமைக்கும் முடிவோடு களமிறங்கி இருப்பது பொதுமக்களுக்கு ஆரோக்கியமான ஆச்சரியமாக இருந்தாலும் இன்னும் நிறைய திருநங்கைகள் பல்வேறு துறைகளில் சாதனை சுவடுகளை பதிக்க வேண்டும் என்கிறார் ராதாவின் தோழி நிலா. டிரான்ஸ்ஜெண்டரில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமான சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்திருக்கு. உதாரணத்துக்கு எஸ்ஐ ஆகிருக்காங்க, அட்வொகேட் ஆகிருக்காங்க, நிறைய ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என் கம்யூனிட்டி ஒருத்தவங்க ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்து எம்பி எலெக்ஷனில் நாமினேட் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ண முடியல, நம்மளோட கம்யூனிட்டி பர்சன் ஒருத்தவங்க சாதிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இதை பார்த்து இன்னும் நிறைய திருநங்கைக்கு இன்னும் நிறைய துறைகளில் சாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். தனக்கு வாய்ப்பளித்தால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுக்க தயாராக இருப்பதாக கூறும் திருநங்கை ராதா தனக்கான வாக்கு வேட்டையில் தொடர்ந்து தீவிரம் காட்டி வருகிறார். கம்ப்யூட்டர் மவுஸ் தான் என்னோட சின்னம். பல்வேறு துறைகளில் சாதித்து வரும் திருநங்கையினர் இந்த முறை அரசியலிலும் தடம் பதித்துள்ளனர். அப்பகுதி மக்களிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கும் வரவேற்பானது ஒரு மாற்றத்திற்கான சமுதாயத்தை நோக்கி பயணிக்கும் பயணமாகவே பார்க்க முடிகிறது. ராதா போன்ற மக்கள் சமூக மேம்பாட்டிற்காக பிரதான அரசியலில் ஈடுபட்டு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நியூஸ் 18 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மனோவுடன் செய்தியாளர் தனஸ்ரீ கோபாலகிருஷ்ணன்.